ரொம்ப சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. ஐலியும் சிவாவும் வீட்டில் இருக்காங்க. ஐலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போவாங்கன்னு எதிரே பார்க்கல. அவங்க கிளம்பிட்டாங்களா? என்ன சொல்கிற? ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக நம்ம அங்கே வந்தே ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டிரைவருக்கு கால் பண்ணுவோம். அப்போ தான் இந்த விஷயத்தில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு டிரைவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணா, நாங்கள் யதார்த்தமாக அங்கே வரப்போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அவசரமாக போயே ஆகணுங்கிற மாதிரி கேட்குறீங்களா? தயவு செஞ்சு நான் எனக்காக அப்படின்னு சொல்லும்போது, சரி தம்பி, நீங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ இருந்தீங்கன்னா நல்லது தான். நான் கூட வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். சரி தம்பி, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அந்த இடத்துல உடனே ஐலியும் சிவாவும் இங்கேருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, ட்ரெஸ்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால் நம்ம மட்டும் போவோம், எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலியும் அங்கேருந்து வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு எதார்த்தமாக அவங்க 2 பேரும் வந்து அந்த வண்டிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. டிரைவர் வந்து பேசுகிறாங்க. அம்மா, இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் அர்ஜென்ட்டாக வந்து போக வேண்டியது இருக்குது, இப்போ என்ன செய்கிறதுனே தெரில, எனக்கு லீவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது செல்வராணி வந்து கேட்குறாங்க. என்ன தம்பி இப்படியெல்லாம் பாதியிலேருந்து வந்து கேட்குற? இப்போ நாங்கள் வெளியூர் போயிட்டுருக்கோம்ப்பா, இங்கேருந்து 300 கிலோமீட்டர் கடந்து போனோம். அப்படி இருக்கும்போது நீ வந்தால் தானே எங்களுக்கு வசதியாக இருக்கும்னு கூட்டிகிட்டு வந்தோம். இப்படி சொல்கிறியே, நான் இது நாள் வரைக்கும் ஏதாவது லீவு கேட்டிருக்கேனாம்மா? என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனையா, நான் அங்கே போயே ஆகணுமா? தயவு செஞ்சுமா, வீட்டில் கூட யாருமே இல்லை, என்னால் கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, ஆமாம், உங்கள் ஒய்ஃபை நினச்சிக்கிட்டே நீங்கள் வீட்டில் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இங்கே ட்ராவலில் இருக்கும்போது எங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, அதனால் நீங்கள் லீவ் எடுத்துக்கங்க அப்படின்னு இந்திராணி வந்து சொல்லிடுறாங்க. சித்தி, நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஏன் இந்திராணி, நீ வண்டி ஓட்டி ஆகணும்னு நீ சொல்லியிருந்தா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்களே? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஆனால் அது சரி வராது. அவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இங்கே கான்சன்ட்ரேஷனாக வந்து இருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகாவும் கபிலனும் வந்து பேசிடுறாங்க. நான் வேணா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போதே, நீ ஓட்டினா சரி வராது கபிலா, நாளைக்கு நமக்கு முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குது, நீ நானும் தான் வந்து அங்கே நின்று எல்லாத்தையும் வந்து சரி செய்ய வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கேருந்து நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தா நீ டயர்டாகிடுவ, பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், வேணா கேபு பிடிச்சி போயிடலாம், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம காரை யார் எடுத்துகிட்டு போவா? யாரையாவது ஃபோன் அடிச்சுட்டு வந்தால் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது, சிவாவும் ஐலியும் இங்கே வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல, என்ன சிவா, நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க? இல்லைக்கா, நான் மாட்டுக்கு எதார்த்தமாக வந்தேன். முதல்ல அவங்க எனக்கு தான் வந்து ஃபோன் அடித்தாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, உங்களுக்கு வேற ஒரு உதவி தேவைப்படுதா? அதனால தான் நாங்கள் வந்தால் வசதியாக இருக்குமேனு உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலான்னு வந்தேன். சூப்பர்ரா சிவா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இந்திராணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கரெக்டாக வந்துடுறியப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கபிலனுக்கும் ரித்திகாவும் சுத்தமாக பிடிக்கல. அதானா பார்த்தேன், என்னடா இன்னமும் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கோமே, கூட யாரும் வரலையேன்னு நினச்சேன், வந்துட்டீங்கல்ல, இனிமேட்டு எங்களுக்கு நிம்மதி கிடைச்ச மாதிரி தான் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம இந்திராணி. ஏன் ரித்திகா, அவள் உன்னோட அக்கா தானே, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கு அவள் கூட போட்டியும் பொறாமையும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீங்களும் இது மாதிரி விட்டு கொடுக்காம பேசுங்க, கொஞ்சம் போனால் கம்பெனியில் கூட சிவா வந்து சேர்த்துருவீங்க போல இருக்கே, அப்புறம் என் புருஷனுக்கு வந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் தம்பி தம்பின்னு அங்கே வந்து கொடுத்துடாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நமக்குன்னு கொஞ்சம் கூட வந்து நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் கூட வந்துடுறாங்க, நம்ம தான் குடும்பம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதனால் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, ரித்திகா அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து ஏறுறாங்க. சிவா வந்து, நான் வண்டி ஓட்டுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அங்கே போயிட்டு நிம்மதியாக வந்து குட்டி தூக்கம் போட்டேன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறாங்க. அக்கா, இப்போ எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி, உனக்கு இதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டலாம் தெரியுமா அப்படின்னு காமெடியாக வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சொல்கிறீங்க, சரி, எனக்கு ஓட்ட தெரியுமா இல்லையான்னு காட்டிடலாம். சிவாவிட்ட வேற இப்படியெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, அவர் இன்னும் 2 மணி நேரத்தில் ரீச் ஆக போகிறாரு. என்னது 2 மணி நேரத்துலையா? ஆமாம், இப்போ பாருங்கள் என்ன ஆக போகுதுன்னு. நான் வந்து சூப்பராக வந்து உட்காந்துக்கிறேன்ப்பா பின்னாடி, நீங்கள் யார் தைரியசாலியோ அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, கபிலன் வந்து உட்கார்றாப்புல ஃப்ரண்ட்டில். என்னடா தம்பி போகலாமா அப்படின்னு சொல்லும்போது, எடுத்தோடனே செம மாதம் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சிவா, பார்த்து சிவா, பார்த்து போப்பா அப்படிங்கிறாங்க. அக்கா, நான் பார்த்துக்கிறேங்க்கா, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது,
சிவா வந்து வளைச்சி வளைச்சி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. டேய் பாத்துடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கபிலன் வந்து கேட்குறாங்க. தம்பி பயமாக இருக்குன்னா வந்து நீ மாட்டுறதெல்லாம் மாட்டிக்கப்பா. ஏன்பா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கியா? நீ தானே கேட்ட அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. டேய் சிவா தெரியாமல் என் பையன் வந்து கேட்டுட்டான்டா. தேவையில்லாமல் இப்படிலாம் பிரச்சனையை எதையும் இழுத்து விட்றாதடா அப்படின்னு சொல்லும்போது சித்தி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்கள் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து சேர்த்துருவோம். கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சல்லுன்னு வந்து போயிட்டுருக்காப்புல. அந்த இடத்துல எக்ஸ்ட்ரானரியாக சிவா வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க இந்திராணியும். அதே மாதிரி பொன்னியும் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாரும் ஒரு மணி நேரம் வந்து கண்ணை வந்து தூங்கிடுறாங்க. சிவா வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிடுறாரு வண்டியை. அப்பன்னு பார்த்து ஆயிலையும் சிவாவும் வந்து தனித்தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா சிவாவை நம்பினா அவ்வளோதான். இப்போ தான் வந்து தூங்கணும். மணி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது மணி 2:30ம்மா. 2:30 தான் ஆகுதா? இப்போ நம்ம எங்கடா இருக்கோம்? தெரியலம்மா. முதல்ல இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு சிவாவும் ஐலியும் தேடுறாங்க. அப்போன்னு பார்த்து டேய் நம்ம என்னடா அதுக்குள்ளே ஊட்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது அதுக்குள்ளே ஊட்டி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சிவா எங்கடா உண்மையில வந்துட்டோமா? ஆமாங்க்கா நான் தான் சொன்னேன்ல சீக்கிரமாக வந்துடலாம் கவலைப்படாதீங்கன்னு. அதுக்குன்னு இவ்வளோ தம்பி வேகமாவா வருவ? சரி சரி நீ சூப்பராகவே வந்து வண்டி ஓட்டுற. கபிலனோட நீ தான் பெஸ்ட்டாக வந்து வண்டி ஓட்டியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது அண்ணா உண்மையாவா நான் சொல்கிறேன்? ஆமாம்மா உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். நமக்கு சரி டீ குடிக்கலாம் தான் இங்கே வந்து நிப்பாட்டினேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து டீயை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. நம்ம சிவாவும் ஐலியும் அப்படியே வந்து கொடுக்குறாங்க. இந்த குளிருக்கு டீ குடித்தா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிக்கா எந்த ஹோட்டலில் வந்து நீங்கள் ரெசார்ட்டில் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஹோட்டல் பேர் வந்து சொல்லிடுறாரு நம்ம கபிலன். சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க. அப்பாடா இங்கே சீக்கிரமாக வந்தாச்சு சிவா. நல்லா வந்து தூங்கிட்டு நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணால் இன்னுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது எங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா எதுக்குக்கா வந்து நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? இது ஏன் கடமைக்கா. நான் என்ன கபிலன் மாதிரி சும்மாவா பேசிக்கிட்டு இருப்பேன்? எதுவாக இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து பெஸ்ட்டாக வந்து செஞ்சு தர மாட்டேன். நான் அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வேக வேகமாக போயிட்டு அவங்கவுங்களுக்கு ரூம் கொடுத்த ரூமில் அலாட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கபிலனை பற்றி யோசிக்கிறாங்க. கபிலன் வந்து இங்கே தனியாக வந்திருக்கானா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குதே. என்னவா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ரித்திகாவுக்கும் சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது. ரித்திகா வந்து கபிலன் கிட்ட வந்து வம்பிழுக்கிறாங்க. ஏங்க உங்கள் அக்கா உங்கள் பேச்சை வந்து கேட்கவே மாட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் சிவா சிவாங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் பேசாத. காலையில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது. நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கபிலன்லேருந்து எல்லாரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால் நிம்மதியாக தூங்க முடியுது. ஆனால் என்னால் தூங்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குடும்பத்தை நல்ல விதமாக பார்த்துக்கணும். அதுக்காக தானே இங்கே வந்திருக்கோம். இப்போ எந்த இடத்துல வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக அண்ணியும் கபிலனும் வந்து போகிறாங்கன்னு தெரியுமா? தெரியும். ஆல்ரெடி நான் விசாரிச்சிட்டேன் வரப்போயே. ஒரு கம்பெனி பேரை சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேருந்து நம்ம ரெசார்ட்லேருந்து அந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 7-8 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும். நம்மளும் வந்து பின்னாடியே போகணும். அதுக்கான வண்டி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவாவும் ஐலியும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க.